வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னதான் காசு கொடுத்து ஏர் கண்டிஷனர் ஏர் கூலர் வாங்கினாலும் வெயில் காலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற பொருள் ஃபேன் தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு 5 ஃபேன்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேன் என்ன பெஸ்ட்டு இருக்குது, ஸ்விட்ச் போட்டால் எல்லா ஃபேனும் ஒரே மாதிரி தான் ஓடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டையும் அதோட ப்ராசஸிங்கை ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் குவான்டிஃபை பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் சீலிங் ஃபேன் வாங்கினீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அதோட சிஎம்எம், கியூபிக் மீட்டர் பெர் மினிட். இந்த சிஎம்எம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேன் உங்கள் ரூமுக்கு எவ்வளோ ஏர் ஃப்ளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை தான் சிஎம்எம் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்தது வாட்டேஜ். நீங்கள் ஒரு ஹை வாட்டேஜ் ஃபேனை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சிஎம்எம் லெவல் உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஆனால் அதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வாட்டேஜ் இருக்கிற ஃபேன் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஒரு நல்ல ஃபேன் எப்படி இருக்கணும்னா, ஒரு லோ வோல்டேஜில் ஹையர் ஏர் ஃப்ளோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபேனில் மொத்தம் 2 டைப் ஆஃப் பியரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று சிங்கிள் பால் பியரிங், இன்னொன்று டபுள் பால் பியரிங். இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பால் பியரிங் இருக்கிற ஃபேன் மோட்டர் அண்டு ஃபேன் ஷாஃப்ட்டுக்கோட ஸ்டெபிலிட்டிக்கு சப்போர்ட் இருக்குது. ஃபேன் இன்னும் நல்ல எஃபிஷியன்சியாக ரன் ஆகும். இப்போ வர நிறையா ஃபேனில் டஸ்ட் ஃப்ரீ அண்ட் ரஸ்ட் ஃப்ரீ கோட்டிங் சொல்லி நிறையா மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் டைமை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஃபேன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது டஸ்ட்டு படியாமையோ இல்லை உங்களுக்கு ரஸ்ட்டு பிடிக்காமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேனில் நிறைய சைஸ் இருக்குது. உங்கள் ரூமோட சைஸ் பார்த்து நீங்கள் கரெக்டான ஃபேனை சூஸ் பண்ணணும். உங்கள் ரூம் சைஸ் 65 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்தால் அது ஸ்மால் ரூம் கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ரூம்ஸ்க்கு நீங்கள் 24 இன்ச் இல்லைனா 35 இன்ச் அந்த மாதிரி இருக்க நீங்கள் ஃபேனை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் 65 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருந்தால் அந்த ரூம் மீடியம் கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ரூம்ஸ்க்கு நீங்கள் 47 இன்ச் இருக்கிற ஒரு ஃபேனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே உங்கள் ரூம் சைஸ் 100லேருந்து 225 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது லார்ஜ் ரூம் கேட்டகரிக்குள்ளே வரும். இந்த மாதிரி ரூம்ஸ்க்கு நீங்கள் 55 இன்ச் இருக்கிற ஒரு ஃபேன் யூஸ் பண்ணால் தான் தேவையான காற்று வரும். உங்களுக்கு 225 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற எந்த ரூமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சிங்கிள் ஃபேன் போடக்கூடாது. நீங்கள் 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஃபேன்ஸ் தான் நீங்கள் போடணும். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதுல இருக்கிறது உஷா ப்ளூம் டஃபடில் மாடல். இதில் ஒரு 85 வாட் மோட்டர் இருக்குது. அது 380 RPM ஸ்பீடை ஜென்ரேட் பண்ணுது. அதோட ஏர் ஃப்ளோ ரேட் 240. இந்த ஃபேனோட டிசைன் ஒரு டூயல் கலர் டிசைனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதோட மோட்டரெல்லாம் 100% காப்பரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனில் நோவல் சலைன் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட் மாய்ச்சர், ஆயில், ஸ்க்ராச்சஸ் அண்ட் ஸ்டெயின்லேருந்து அந்த ஃபேனை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு உஷா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் ஒரு யூனிக் டிசைனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஹை சிஎம்எம் கிடைக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபேன் உங்களுக்கு லோ வோல்டேஜ்லேயும் நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த மாடல் உங்களுக்கு 4 கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட் அரௌண்ட் 4 kgs. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் அரௌண்ட் 2700லேருந்து 2900 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதுல இருக்கிறது ஹேவல்ஸ் லெகன்ஸா மாடல். இந்த மாடலில் ஒரு 70 வாட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 350 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஏர் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 230 cmm. இந்த ஃபேனோட லுக் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு டூயல் கலர் டிசைன் வித் மெட்டாலிக் பெயிண்ட் ஃபினிஷை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபேனில் இருக்கிற பிளேட்ஸ்லாம் ஒரு ஏரோடைனமிக் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏர் டெலிவரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 3 பிளேட் இருக்கிற டிசைனும் உங்களுக்கு இருக்குது. 3 பிளேட்ஸ் இருக்கிறதுல டூயல் பால் பியரிங்கும் 4 பிளேட்ஸ் இருக்கிறதுல சிங்கிள் பால் பியரிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் உங்களுக்கு 2 கலர் காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட வெயிட் அரௌண்ட் 7 kgs. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் அரௌண்ட் 2900லேருந்து 3100ங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதுல இருக்கிறது ஓரியன்ட் எலக்ட்ரிக் வெண்டி சீலிங் ஃபேன்.
இந்த ஃபேனில் 70 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அது 320 RPMல ரன் ஆகுது. இதோட ஏர் ஃப்ளோ ரேட் வந்து 230 cmm. இந்த ஃபேனோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா இதில் ஃபுல் காப்பர் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷ் வித் லாக்வேர் கோட்டிங் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டிங் வந்து பிளேட் அண்ட் ஃபேன் ரெண்டோட லைஃப்பையும் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ரிப்டு அலுமினியம் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளேடோட டியூரபிலிட்டியை அதிகம் பண்ணும். இந்த ஃபேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ரூமுக்கு கண்டிப்பாக இது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இந்த ஃபேன் 4 கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக 4.5 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 2600லேருந்து 2800ங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஃபேனோட ப்ரோஸ்னு பார்த்தா இந்த ஃபேனில் எந்த ஸ்பீடில் வச்சாலும் ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வதுல இருக்கிறது கிராம்ப்டன் ஆரா ப்ரைம் ஆன்டி டஸ்ட் மாடல். இதில் ஒரு 74 வாட் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 380 RPMல ஒர்க் ஆகுது. இந்த ஃபேனோட ஏர் ஃப்ளோ ரேட் வந்து 230 cmm. இந்த ஃபேனோட டிசைன் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. இந்த ஃபேன் ஒரு 2 பீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலில் க்ரியேட் பண்ண ஃபேன். ஸோ இதனால் இந்த ஃபேனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் இதோட ஆப்ரேஷன்ஸும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேனில் டபுள் பால் பீரிங் வித் 100% காப்பர் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே அலுமினியமில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆன்டி டஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபேன்ஸோட இதில் வந்து 50% டஸ்ட் வந்து கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேனோட பிளேட்ஸ் வந்து அலுமினியமில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மாடலோட இந்த மாடல் வந்து உங்களுக்கு ரஸ்ட்டு வந்து 50% கம்மியாக தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் உங்களுக்கு 13 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபேனோட வெயிட் வந்து அரௌண்ட் 5 kgs. இந்த ஃபேனுக்கு 2 years ஆஃப் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த ஃபேனோட காஸ்ட் வந்து 2500லேருந்து 2700 ரேஞ்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேனோட ப்ரோஸ்னு பார்த்தா இந்த ஃபேன் நீங்கள் டாப் ஸ்பீடில் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த நாய்ஸும் இருக்காது. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது ஆட்டம்பர்க் எஃபிசியோ 1200 மாடல். இந்த மாடலில் ஒரு 28 வாட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 370 RPMல ரன் ஆகுது. இதோட ஏர் ஃப்ளோ ரேட்டு வந்து 200 cmm. நாம் பார்த்த எல்லா மாடலோட இந்த மாடலில் தான் உங்களுக்கு கம்மியான வாட்டேஜில் அதிகமான cmm கொடுக்குற ஒரு மாடல் தான் இந்த மாடல். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இந்த மாடலில் வந்து BLDC மோட்டார் அப்படிங்கிற ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் வந்து இன்வெர்ட்டரில் மற்ற எல்லா மாடலோட 3 times வந்து உங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக பவர் கட் இருக்கிற ரீஜன் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். இதோட பாடி வந்து ஒரு அலுமினியம் அலாயில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அட்ராக்டிங் ஃபீச்சர் என்னென்னா இந்த மாடலுக்கு ஒரு ஸ்மார்ட் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட்டில் உங்களுக்கு பூஸ்ட் மோட், ஸ்லீப் மோட், ஸ்பீட் கண்ட்ரோல், டைமர் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸை நீங்கள் இந்த ரிமோட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஃபேன் நீங்கள் ஃப்ளக்சுவேஷனான வோல்டேஜ் வந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் ரன் ஆகிட்ருக்கும். இந்த ஃபேன் இருக்கிறதுலே ஹை எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன். மினிமம் 1500 rupees நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபேன் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த ஃபேன் 5 கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனோட வெயிட் வந்து அரௌண்ட் 4 kgs. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years காம்ப்ரிஹென்சிவ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தாண்டி இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் அதோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு அடிஷ்னலாக 1 year வாரண்ட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 3500லேருந்து 3700 ரேஞ்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட்டில் இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் பெஸ்ட்டு 5 அப்படிங்கிற ஃபீச்சரில் ஸோ எனக்கு தெரிஞ்சதை இதை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.